தராசு அப்படிங்கிறது அதோட சமநிலையில் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அது சாஞ்சாதான் நாம் அதோட எடையை சரியாக உணர முடியும். அது மாதிரி தாங்க வாழ்க்கையுமே. வாழ்க்கையில் சில நேரம் சாய்வு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அந்த சாய்வு தோல்வியான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த சாய்வு தோல்வியே இல்லை, உங்களை மேலும் வலுவாக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக்கணும். துலாம் ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், சமநிலை, நீதி, அழகு, இந்த மூணையுமே உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் பின்தள்ளிக்கிறதுக்குமே தயங்க மாட்டீங்க. அதே போல் தராசு சமநிலையில் இருக்கும்பொழுது அழகாக இருக்கும், ஆனால் அது சாஞ்சாதான் எடையை உணர முடியும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்தாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி நிலையை பெறலாம். அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை கண்டும் துவண்டு போகாமல் தைரியமாக எழுந்து ஓட கற்றுக்கணும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எப்பவுமே வலுவாக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தாலே போதும். எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க உங்களோட சந்தோஷத்தை பற்றி மறந்துடுறீங்க. உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதே போல் முடிவெடுக்கும் பொழுது தயக்கம் காட்டாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். எல்லோரையுமே சமமாக பார்க்குற குணம் இந்த துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குது. ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக இந்த குணம் உயர்வுக்கு கொண்டு வரும். நீதியோடு நடந்தால் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக வரும், ஆனால் தோல்வி அப்படிங்கிறது எப்பவுமே வராது. இந்த ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உணரக்கூடிய விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். நீதி நேர்மையோடு அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுனால வெற்றி கொஞ்சம் தாமதமாக வரும், ஆனால் அது நிலையானதாக இருக்கும். நீங்கள் சமநிலையை காப்பாற்றுறவங்க ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு சரியான சமநிலை திரும்பி வரும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைலாம் பெருசே கிடையாது, அதெல்லாம் தானாக சரியாயிரும். வாழ்க்கையில் வெற்றி நிலையை உணர நீங்கள் கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டாலே போதும், எல்லாமே நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் விசாகம், அதுக்கப்புறம் இந்த சுவாதி, சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் சாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும், பாதகமாக ஏதாவது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். சாதகமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம். பாதகமாக வரும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனை ஏற்படாமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக செயல்படலாம் இல்லையா? அதனால் இந்த பதிவு நிச்சயமாக துலாம் ராசிக்கு ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். துலாம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யலாம். சிறப்பான நன்மையை நீங்கள் இந்த வழிபாட்டால் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். சிறப்பான உயர்வும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம உங்களுக்கான கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதம், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை 3, 4 பாதம், அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம் 1, 2, 3 பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்ககிட்டயே தான் அந்த பதிலும் இருக்குது. நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோனும் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பும். ஆமாங்க, ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறலாம். எங்கே எப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. நீங்கள் அலையவே தேவையில்லைங்க, கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே போதும். ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். எளிய முறையில் ஜனனகால ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலசரசானம் இருக்கு இல்லையா, அங்கே செவ்வாய் வராரு. அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், அடுத்தது பாக்கியஸ்தானம், இங்கே பாருங்கள் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்தது தொழில்ஸ்தானம், இங்கே குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், அப்புறம் பஞ்சமஸ்தானம் அங்கே ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த ஒரு கிரக சூழல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா
எல்லோரையுமே தன்னோட நல்ல செயலால் தன் பக்கம் இழுத்து ஒரு பேச்சு, உங்களோட சிரிப்பு இது எல்லாமே நல்ல ஒரு வசீகரிக்கக்கூடியது அமைஞ்சிருக்கும் துளாராசிக்கு. இந்த மாதம் எல்லா விதத்துலையுமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான உயர்வு அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்துலேயுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தானாக உங்களை விட்டு விலகும். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செஞ்சு பாருங்கள், சிறப்பான நன்மையை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் செய்கிற வேலையில் நிறைய தடைப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்களும் இப்போ தடை நீங்கி சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்து வந்திருக்கீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வை நீங்கள் இப்போ பெறுவீங்க. சில பிரச்சனைகள் தானாக உங்களை விட்டு விலகிடும். எதிரி தொலைகளுமே தானாக விலகிடும் அப்படின்னு சொல்லாமே. ஏன்னா இப்போது உங்களுக்கு தொழில் வியாபாரம் இது நல்லா செயல்படும். இதனால் பண வரவுமே அதிகரிக்கும். உங்களோட செயலுக்கு தடையை ஏற்படுத்தினாங்கள அவங்க தானாக விலகிடுவாங்க. தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே போட்டி நீங்கி உங்கள் தொழில் வியாபாரம் இப்போ நல்லபடியாக நடக்கும். உங்களோட வியாபாரத்துக்கு பக்கபலமாக நம்பிக்கையாக ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் சாதுரியமான பேச்சால் பாருங்கள், மேல் அதிகாரிகளோட கட்டளையை சிறப்பாக நிறைவேற்றி உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பாராட்டும் பெறுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன பதிவு உயர்வு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. பிள்ளைங்களோட நலனுக்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விருந்தினர் வருகை உங்கள் இல்லத்தில் திடீர்னு ஏற்படும். தடைபட்டு வந்த திருமண காரியம் இந்த மாதம் நீங்கள் சரியாக பிளான் பண்ணி பண்ணால் சாதகமாக செஞ்சு முடிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள. பெரும்பாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீணான விவாதம் ஏற்படும். அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். விவாதங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாதுரியம் என்ன பேச்சால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை, அதுக்கப்புறம் ஆதாயமான சூழல் இது மூணையும் பெற போகிறீங்க. பணவரத்து உங்களுக்குமே நல்லாயிருக்கு. காரிய தடைகள் ஏதாச்சும் ஏற்படுது அப்படின்னா அது பாருங்கள் இந்த மாதம் தானாக உங்களை விட்டு விலகிடும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது போல இருக்கும். அலைச்சலுமே இருக்கும். வெளியூர் பயணம் நிறைய வரும். மேலிடத்திலிருந்து பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான நன்மையை நீங்கள் பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழல் இப்போ உருவாகுது. இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓய்வு எடுக்கிறதுக்கும் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கும் பயன்படுத்தினா நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற வேலை கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அதனால தான் கவலைப்பட தேவையில்லை. இது ரெஸ்ட் எடுக்கிற காலமாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசிரியர், சக மாணவர்கள் எல்லாருமே பக்கபலமாக உங்களுக்கு உதவியாக இருக்காங்க. பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்க உதவியாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் திறமைகள் தானாக வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, எந்த ஒரு இடத்துலையுமே சரி, நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. நீதிக்கும் நியாயத்துக்கும் போராடக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எல்லோராலையுமே விரும்பக்கூடிய ஒரு நபர். உங்களோட பேச்சு, சொல் இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்கள ஈர்க்கும். அதே நேரம் நிறைய பொறுப்பை நீங்கள் ஏற்று நடக்கிறது போல் இருக்கும். அதிக சுமைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க. அதே நேரம் சின்ன சின்னதாக பிரச்சனை, வாக்குவாதம் வருது அப்படின்னா அதில் தலையிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சிறப்பாக எடுக்கணும். அது நல்லது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் இது ரெண்டுமே பொருளாதாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பெருசாக பிரச்சனை இல்லை, அது தானாக விலகிடும். புதிய தொழில்களில் கால் பதிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதம் கண்டிப்பாக பெற முடியும். அதே போல் கடந்த காலத்தில் நண்பர்கள்கிட்ட ஏற்பட்டு வந்த பிரச்சனை தானாக தீரும். அதே போல் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அலுவலக சூழல் உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அரசு துறையில் இருந்த சலுகைகளை நீங்கள் இப்போ குறுக்கு வழியில் தேடாதீங்க. உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்து சேரும். நேர் வழியில் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சாதிக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் உங்களோட புகழை தக்க வச்சுக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். பிரச்சனை எதுவும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கான செயல்களில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும்.
வெள்ளிக்கிழமையில் இந்த துலாம் ராசிக்காரங்க ராஜேஸ்வரி அம்மனை வணங்கி வருவதால் சிறப்பான நன்மை, நல்ல ஒரு உயர்வு இது ரெண்டையும் பெறலாம். ராஜேஸ்வரி அன்னையை நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். அதே போல் தான் செல்வ வளம் அதிகரிக்கும் உங்களுக்கு அன்னை உதவியாக இருப்பாங்க. செல்வம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், சிறப்பான நன்மை ஏற்பட தொடங்கும். அது அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது.